இப்போ வாழைப்பழம்னா வாயில் சாப்பிட்லாங்க, பலாப்பழத்தை கொண்டு வாயில் திணிக்க முடியுமா? அதை அறுத்து பீஸ் ஆக்கி உள்ளே இருந்தால் எடுத்துப்பாங்க. அந்த வித்தியாசம் கூட தெரியாத கூமுட்டைன்னு எல்லாத்தையும் நினச்சாங்களான்னு தெரில. அந்த பார் ஓனர் சொல்கிறாரு, வாய் தவறி அந்த வார்த்தை வந்து விடும். இப்போ திரிஷாக்கு நயன்தாரான்னு சொல்லிட்டு வாய் தவறி வந்துச்சு. சரி, ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஃப்ளோவில் சொல்லிட்டோன்னு சொல்லலாம். மைண்டில் எனக்கு ஃபுல்லாக நயன்தாரா இருந்தது, ஃப்ளோவில் வந்துருச்சுன்னு சொல்லலாம். நீ முதல்ல அந்த நடிகை பேரை சொல்லி அந்த வீட்டை விட்டு வெளியில் வா, அப்புறம் பார்த்துக்கலாம். நீ இவ்வளோ பெரிய வார்த்தையை அங்கே வாய் தவறி வரும். இதையும் நீங்கள் மைக்கை போட்டு கேட்குறாங்க. இப்போ இவங்களை எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரில மீடியாவில். ஏண்டா காசு வாங்கினா எதை வேணாலும் செய்யலாம், உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? பதில் கேள்வி கேட்கணுமா இல்லையா? ஒருத்தன் சொல்கிறான்னா மைக்கை போட்டு அவன் வாந்தி எடுக்கிறதெல்லாம் குழந்தைங்க கொட்டுவேன், அதை அவன் லைவ் பண்ணுவான், நாங்கள் வந்து எங்கள் மூஞ்சியில் அதை கொட்டுவியா? நீ அடுத்த கேள்வியை கேட்கணுமா இல்லையா? எங்கள் வாய் தவறி எப்படிங்க இவ்வளோ பெரிய வார்த்தை வரும்? நீங்கள் பேரை சொல்லியிருக்கீங்க, வீட்டிலே அந்த லேடி வீட்டிலே இருக்கான்னு சொல்லியிருக்கீங்க, எப்படி வாய் தவறி சொல்லணும்னு கேட்கணுமா இல்லையா? கேட்கல. ஒன்று கேட்கல. அந்த அம்மா வந்து மன்னிப்பு கேட்டு, இவர் அதுக்கு பதில் மன்னிப்பு கேட்டார். 2 பேரும் மாறி மாறி அது வேறு மாதிரி சொல்லிடும். அது பெண்ணாக இருக்கான்னு சொல்ல முடியாது. இதில் வானதி அக்கா வந்து சொன்னாங்க, அவங்க எப்போ தேசிய தலைவின்னு தெரியல. அந்த அம்மா தேசிய தலைவியாக இருந்துச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டையை கலைச்சி விட்ருவாங்க, திருப்பி பதவி போடுவாங்க. அதுக்கு பதவி போட்டாங்களா இல்லை கண்டினியூ ஆகுதா அந்த அம்மான்னு தெரியல. அந்த அம்மா ஃபோன் போட்டு மித்ததுக்கெல்லாம் அறிக்கை கொடுப்பாங்க, பேட்டி கொடுப்பாங்க, கொந்தளிப்பாங்க, கொதிப்பாங்க, போராட்டம் நடத்துவாங்க, பெண்கள் உரிமைன்னுவாங்க, அதுன்னுவாங்க, பெண்களை இப்படி பேசக்கூடாதுன்னுவாங்களாம். இந்த மேட்ரு இவருக்கு மட்டும் ஃபோனில் போட்டு சொன்னாங்களாம். அவங்க என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி நீங்கள் பேசிட்டீங்கன்னா மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு. புரியுதா? அந்த விசில் கதை தான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட. ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன்னா என்னன்னு தெரியல. இல்லை, என்னது இது? ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, குழந்த ஒரு 4 வயசு பையன் இருந்திருக்கான், விசில் கேட்டு அடம் பிடிச்சிருந்துருக்கான். ஏன்னா விசில் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவன் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பைக்கில் கூப்பிட்டு போயிருக்காங்க, எக்ஸிபிஷனில் கூப்பிட்டு போயிருந்தா விசிலும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவன் அடம் பிடிச்சிருக்கான் அவங்க அம்மாட்ட, விசில் வாங்கி கொடுத்துருக்காது. வீட்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்த நாள் பூரா விசிலை ஊதிட்டே இருந்திருக்கான் வீடு பூரா. அப்போ யாரோ அவங்க இந்த பொண்ணு வந்து ஐடியில் ஏதோ ஒர்க் பண்ணது போல், அவங்கள்ட்ட கூட ஒர்க் பண்ணுறவங்கலாம் வந்திருக்காங்க. இது உண்மை கதையா? ஆமாம், பார்க்க வந்திருக்காங்க. பார்க்க வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பையன் விசிலை ஊதிட்டே இருந்திருக்கான். ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். புரியுதா? இதுக்கு முன்னாடி நாளே வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, அடுப்படியில் போய் விசில் ஊதிட்டே இருந்திருக்கான் அந்த பையன். அந்த பொண்ணு அவசரமாக கிளம்பிட்டு இருக்கு. விசில் ஊதும்போது அது சொல்லியிருக்காரு, தம்பி இப்படி ஊதக்கூடாது, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் எல்லாருக்கும், உனக்கு விசில் ஊதணும் போல் இருந்தது அப்படின்னா 4 பேர் இருக்கும்போது மொத்தமாக ஊதாத, மம்மி காதில் வந்து ஊது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணால் நீ பேட் பாய்ன்னு நினைப்பாங்க. மம்மி ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், டேடி ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு, அப்படி வந்து ரொம்ப அவனை சரியாக வளர்க்கலைன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அடுத்த நாள் தான் அந்த 4 பேர் வந்திருக்காங்க. இது போக இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இந்த விசில், இப்போ தாவேக்கா விசில் இப்போ வந்ததுக்கு தானே ஃபேமஸ் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, அவங்க அப்பா ஒன்று சொல்லி வச்சுருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவன் வந்து சரன்னு ஒன்றுக்கு இருந்திருக்காங்க அங்கே. ரைட்டா? டேய் இங்கே பாரு, நீ வந்து யூரின் போனால் இந்த மாதிரிலாம் போகக்கூடாதுடா, பேட் பாய், நீங்கள் அப்பா காதில் வந்து சொல்லணும், சொன்னேன்னா அப்பா அவனை நைஸாக கூப்பிட்டு போவேன், டக்குன்னு கூப்பிட்டு போய் யூரின் போயிடலாம் அப்படின்னுங்க. இது இந்த பையன் இந்த 2 விசில் வந்தோடனே கன்ஃபியூஸ் ஆகிட்டான். இவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, யார் இருந்தாலும் என் காதில் வந்தாண்டா ஊதணும் விசில் அப்படின்னு. அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு விசில் ஊதணும் போல் இருக்குது, யூரின் வந்துச்சுன்னா நீ வந்து என்கிட்ட வந்து விசில் ஊதணும் போல் இருக்குப்பான்னு சொன்னேன்னா நான் அவனை பாத்ரூம் கூப்பிட்டு போவேன். இப்படி சொல்லி வளர்த்துருக்காரு அவங்க அப்பா. இதை ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. அதுக்கு தான் வந்து இப்போ என்ன இருந்தால் வீட்டில் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் பகிர்ந்து கொண்டே ஆகணும். மனைவி கணவன்கிட்டையோ கணவன் மனைவிட்டே பகிர்ந்துக்கணும் ஒரு விஷயத்தை. அப்போ இவர் சொல்லி கொடுத்த இப்படி சொல்லிக்காரு, விசில் அடிக்கணும் போல தோணுதுன்னு சொன்னேன்னா நான் அவனை பாத்ரூம் கூப்பிட்டு போயிடுவேன்னு. அதே மாதிரி அடுத்த நாள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கா எல்லாம் உட்காந்துருக்கேன். இந்த பொண்ணு வந்து உட்காந்துனே விசில் அடிச்சுட்டே இருந்திருக்கேன். டேய் தம்பி வேணாண்டா அப்படிங்கும்போது அங்கே அடிச்சிருக்கு. அவள் கிட்ட வந்திருக்கான். கிட்ட வந்து மம்மி எனக்கு விசில் அடிக்கணும் போல் இருக்கணும் மம்மி அப்படின்ட்டு. அடிக்கணும் போல் இருக்கணுன்னே இந்த பொண்ணு என்ன, சரி மம்மி காதில் லைட்டாக அடிச்சுட்டு ஓடி போயிரு அப்படின்னு. ஆண்டிக்கெலாம் டிஸ்டர்ப் ஆகும், எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் முக்கியமான விஷயம்னோடனே டக்குன்னு என்ன பண்ணிட்டான்னா, அவங்க அப்பா சொல்லி கொடுத்தா விசில் அடிக்கணும்னா காதில் வந்து அடின்னு இருக்காரு. அது மாற்றி புரிஞ்சுக்கிட்டார். கடைசியில் அவங்க அம்மா வந்து என்ன சொல்லியிருக்கு, இந்த பொண்ணு மம்மி காதில் விசில் அடிச்சுட்டு ஓடிடும் அப்படின்னோடனே அவன் என்னடா இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி, மம்மி
டேடி இப்படி சொன்னார், மம்மி இப்படி சொன்னார்னு காதில் விசில் அடிக்கிறேன்னு சொல்லி காதில் ஒன்று கட்டி சுட்டு போயிட்டு. இது குடும்பத்துக்கே பெரிய, அவன் விசில் அடிச்சிருந்தா கூட இவ்வளோ கேவலமாக இருக்குது. புரியுதா புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி இது எப்படி வருது பார்த்தீங்களா? சின்ன பிள்ளைங்களை சொல்லிக் கொடுக்கும்போது நீ விசில் அடிக்கும்போது ஒன்றுக்கு வரும்போது நீ வந்து என்ன சொல்லணும்னா, விசில் அடிக்கணும் போல் இருக்குன்னா உடனே பாத்ரூம் கூட்டு போவேன்னு அவரும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி விசில் அடிச்சேன்னா என் காதில் வந்து அடின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ இது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தான் இது. ஸோ அதில் வந்து வானதி அக்கா வந்து யாருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க? நைனாருக்கு, பார் ஓனருக்கு ஃபோன் பண்ணி இது என் மனசு வலிக்குதுன்ற மாதிரி காதோடு சொல்லியிருக்காங்க. புரியுதா அவங்களுக்கு? அப்போ குழந்தைகளுக்கு தான் வந்து அந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. பட் வந்து அவங்க ஒரு போராளியாக என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கள் உரிமையில் எது நடந்தாலும் ஒரு புலியாக இறங்கி வருவாங்க. ஆனால் இந்த மேட்டரை மட்டும் இவர் காதில் ஃபோன் போட்டு சொல்லியிருக்காங்க. ஆமாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவங்க பெண்ணாவே மதிக்கலை. ரெண்டாவது திரிஷா வந்து மன்னிப்பு கேட்டு இந்த கடிதம் கொடுத்துருக்காரு. நீ என்னைய வந்து டச் பண்ணாதீங்க, நீங்கள் தேவையில்லாமல், நீங்கள் யாரும் டச் பண்ணாதீங்க. ஆமாம், அதாவது எப்படி ஒருத்தர் இல்லை, அதாவதுன்னா அவர் வந்து கட்சி நண்பர், அது வேற. நான் யாரையாவது ஏதாவது சொல்லியிருக்கேனா? இல்லை. நைனாரை ஏதாவது திரிஷா சொல்லியிருக்காங்க? இல்லை. அப்புறம் ஏன் நீங்கள் ஏன்ட்ட வரீங்க? அதே நேரத்தில் நான் பொதுவான ஆளுன்றதை பதிவு பண்ணுறேன். நான் எல்லா கட்சியும் இது பண்ணுவேன். இப்போ அதே இப்போ தாவேக்கா போட்டி போடல அவங்க தொகுதியில் அப்படின்னா பாஜகவுக்கு ஓட்டு போடுவேன்னு தான் அர்த்தம். அது எல்லாருமே எனக்கு பிடிக்குன்ற மாதிரி சொல்லி இது பண்ணிக்காரு. அவரும் உடனே மன்னிப்பு கேட்டு முடிச்சிட்டாரு. பரவாயில்லையே, நல்லா இருக்கு. பட் இது வந்து ஆனால் இப்போ இதோட இது முடிச்சிடுவாங்களா? இனிமேல் இப்போ திரிஷா பற்றி பேசணும். இனிமேல் பிஜேபி வந்து திரிஷாவை இழுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு ரிக்வெஸ்ட் வச்சதுனால. ரிக்வெஸ்ட் வைக்காமல் இருந்திருந்தா வேறு. ஸோ இப்போ அவங்க வந்து இறங்கி போயிட்டாங்க. ஆமாம், டீசெண்டாக போயிட்டாங்க. அவங்களும் போயிட்டாங்க, அவங்களும் போயிட்டாங்க அப்படின்னு போயிட்டுருக்கு. இப்போ இது வந்து யார் சொல்லி செஞ்சுருப்பாங்க? அதான் இவங்க வானதி சொல்லி தான் அவர் செஞ்சுருப்பார். திரிஷா யார் சொல்லி இந்த மாதிரி அறிக்கை விட்டுருப்பான்? அது திரிஷா வக்கீல் சொல்லியிருப்பார். திரிஷா வக்கீலுக்கு யார் சொல்லியிருப்பா? திரிஷா வக்கீலுக்கு இன்னொரு வக்கீல் ஃபோன் பண்ணதாக சொல்கிறாங்க. அந்த வக்கீல் யார்? அவர் தான் சம்மந்தப்பட்ட ஒருத்தருடைய ஒரு அரசியல் தலைவருடைய வக்கீல். அரசியலத்தோட வக்கீல். ஓஹோ, பனையூர் பண்ணையாரோட வக்கீலா? பனையூர் பண்ணையாரோட வக்கீலோடைய ஜூனியர். இது வக்கீலோட ஜூனியர். வக்கீலே சொல்ல மாட்டார், வக்கீலோட ஜூனியர் சொல்லுவார். ஸோ நீங்கள் வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லுங்கள் இல்லை? பட் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு உடன்படிக்கையில் அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க. அப்போது இன்னொரு இது என்னென்னா, இப்போ இந்த இவர் பேசின பேச்செல்லாம் அது ஒரு அந்த மேடையில் ஏறி இந்த சேலத்தில் பேசினதெல்லாம் கேட்கும்போது இப்போ எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவர் இந்த உலகத்தில் வாழ்கிறாரா இல்லை வேறு உலகத்தில் வாழ்கிறாரா, எதுக்கு சம்மந்தம்லாம் பேசாத மாதிரி சொல்லி. இப்போ அவருடைய டார்கெட் வந்து தமிழ்நாடாக இருக்காது, பாண்டிச்சேரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் தீர்க்கமாக சொல்கிறாங்க. நிறைவாக அந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள், இவருடைய டார்கெட் பாண்டிச்சேரியா? ஃபஸ்ட் டார்கெட் அதுதான் இருந்தால் விட இவர் என்ன பண்ணுவார்னா, அங்கே உள்ள சிஎம் இருக்கார்ல இப்போ, அவர் விஜய் ரசிகர்ன்ற முத்திரையை பதிச்சிட்டாரு. பதிச்சு அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அப்புறம் விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு போடுவானா விஜய் ரசிகர்களுக்கு போடுவானான்னு குழப்பறதில்ல. விஜய்க்கு விஜய் ஓட்டு மட்டும்தான் விழுகும், ரங்கசாமிக்கு ரங்கசாமி ஓட்டு மட்டும் விழுகும். அதிலே அவர் ஜெயிச்சிருவார். அது போக விஜய் ரசிகர்ன்ற பேரில் அந்த விஜய் ஓட்டையும் வாங்கிடுவார். அப்போ விஜய்க்கு விஜய் ஓட்டு மட்டும்தான் விழுகும், ரங்கசாமிக்கு விஜய் ரசிகர்கள் ஓட்டு விழுகும். கொஞ்சம் விழுந்தா கூட விஜய்க்கே விஜய் ஓட்டு விழுகாமல் போயிடும். புரியுதா? என்னங்க கூத்தா இருக்கு? விஜய் 100 பேர் இருக்கான் பாண்டிச்சேரியில் விஜய் ரசிகர். மொத்தம் எத்தனை தொகுதி? ரங்கசாமிக்கு 100 பேர் இருக்காங்க. எத்தனை தொகுதி? 80 பேர் இருக்காங்க. அப்போ ரங்கசாமிக்கு விழுகிற 80 பேர்லேயே அவர் ஜெயிச்சிருவார். ஒரு 5-10 10 போகுதுன்னா விஜய் ரசிகர்கள் ஒரு 10% அவருக்கும் போடுவோம் அப்படின்னு போட்டாங்கன்னா இவர் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருவார், விஜய் தோத்துருவார். அப்போ அந்த கனவு. ஆனால் விஜய் ரசிகர்கள் அவருக்கு ஓட்டு போடுவாங்க, அப்போ அந்த விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. அது இனிமேல் தான் பொறுத்திருந்து பார்க்கணும். சரி, ஓகே, சிறப்பு. ஸோ அவர் பாண்டிச்சேரியா தமிழ்நாடா எங்கே நிற்கிறார் அப்படிங்கிற ஃபியூச்சரில் பார்ப்போம். ஆனால் இருந்தாலும் இந்த மன்னிப்பு கோரி கடிதம் வந்து உண்மையிலேயே நின்னி கோரி வரணும் மாதிரி தான் அது. மன்னிப்பு கோரி கடிதம், அதனால் அது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. சொல்லல நின்னி கோரி, ஏண்டா கறி வெட்டுறவனெல்லாம் கொண்டு வந்து சங்கீதம் கற்றுக்க வச்சுன்ற மாதிரி மன்னிப்புன்றது பாருங்க எப்படி வருது. இதுவரைக்கும் மன்னிப்பு கேட்கப்பட்டதுன்னா இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கப்பட்டிருக்கே மாட்டேங்க. வித்தியாசமாக இருக்குது. இந்த வித்தியாசமான பல விஷயங்களை பற்றி இன்னும் கூடிய வரையில் பேசுவோம். தொடர்ந்து பாருங்கள். நன்றி.